இந்தியா தேர்தல் ஆணையத்திடமிருந்து எஸ்ஐஆர் வேலை ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இதுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பிஎல்ஓ இன்னும் வீடு வரவே இல்ல. சில திருமூலைகள்ல பிஎல்ஓ வந்தாலும் ஒரு வீட்டுக்கு ஒருதான் ஃபார்ம் கிடைக்கிறது. மீதி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கான ஃபார்ம்ஸ் இன்னும் வரவே இல்ல. ஆனா இன்று இந்த வீடியோவில் நாம் பேச போறது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது வரைக்கும் உங்களுக்கு உங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் கிடைக்கல. பிஎல்ஓவை தொடர்பு கொள்ளவே முடியல. உங்க தெரு அல்லது பகுதி வரைக்கும் பிஎல்ஓ வரவே இல்ல. அப்படியான சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ண வேண்டும்? நான் இப்ப சொல்ல போறேன். பிஎல்ஓவே நேரடியாக போன் செய்து கேட்கணும், என் ஃபார்ம் எங்கே, எப்படி கிடைக்கும்னு. அதுக்காக நான் உங்களுக்கு மொபைல்லையே எப்படி உங்க பிஎல்ஓவின் மொபைல் நம்பர் எடுத்து அவர்களுக்கு கால் பண்ணுவது என்பதை சொல்லித்தர போறேன். அரசு, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெளிவா சொல்லியிருக்கு. பிஎல்ஓ வீடு வரணும், ஃபார்ம் கொடுக்கணும், ஃபில் பண்ண உதவணும், அதை ஃபில் பண்ணி எடுத்துக்கணும். ஆனா பிஎல்ஓ மக்கள் அப்படி செய்யறதில்ல. பல ஊர்ல இன்று வரை ஒரே ஒரு பிஎல்ஓ கூட வரல. அதனால அங்க மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லி வைத்ததுதான், பிஎல்ஓ உங்க வீட்டுக்கு அதிகபட்சம் 3 தடவை கூட வரணும். முதல் தடவை வீட்டு வாசல்ல இல்லனா 2ஆம் தடவை வரணும். அதிலும் இல்லனா 3ஆம் தடவை வரணும். 3 தடவையும் வந்தும் நீங்கள் இல்லாதிருந்தால் அப்போ நீங்க வீட்லயே ஆன்லைன்ல எஸ்ஐஆர் என்யூமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்போ நிலைமை என்னன்னா, 3 தடவை வரணும்னு சொல்லி இருக்காங்க. ஒரு தடவைக்கும் பிஎல்ஓ வீடு வரமே இல்ல. கிராமம் ஊர்ல எந்த பிஎல்ஓ நமக்கு தான்? அவரோட பெயர் என்ன, அவரோட கான்டாக்ட் நம்பர் என்ன, எதுவுமே பலருக்கும் தெரியாது. அதனால இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறது என்னன்னா, உங்க மொபைல்லயே ஒரு நிமிஷத்துல உங்க பிஎல்ஓவின் நம்பரை எடுத்துட்டு அவர்களுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லலாம். அவர்கள் வந்ததும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வாங்கிக் கொள்ளலாம், அதை ஃபில் பண்ணலாம், அதை அவர்களிடமே டெபாசிட் பண்ணலாம். இப்படி பண்ணினா உங்களுக்கு ரொம்ப உதவியாகும். மேலும் நிறைய நேரமும் சேமிக்கப்படும். அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்க மொபைல்ல கூகுள்ல போய் எலக்டோரல் சர்ச்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்ல வரும் முதல் லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினாலே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல் உங்க மொபைல் ஸ்கிரீன்ல ஓபன் ஆகிடும். இப்போ இங்க என்ன பண்ணணும்? முதல் ஆப்ஷன் அப்படியே செலக்டடா வச்சுக்கோங்க. அடுத்தது உங்க வோட்டர் ஐடி கார்டு நம்பர் டைப் பண்ணுங்க. வோட்டர் ஐடி கார்டுல மேலதான் நம்பர் இருக்கும், அதையே என்டர் பண்ணணும். அதன் பிறகு உங்க ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து காட்டப்பட்ட கேப்சா கோட சரியாக என்டர் பண்ணுங்க. ஃபைனலி சர்ச்சை கிளிக் பண்ணுங்க. சர்ச் பண்ணினதுக்கு அப்புறம் உங்க வோட்டர் ஐடி டீடைல்ஸ் உங்க மொபைல் ஸ்கிரீன்ல இப்படியே ஓபன் ஆகிடும். அதை கொஞ்சம் சைடுக்கு ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுல உங்க பார்ட் நம்பர், அசெம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி, போலிங் ஸ்டேஷன், பார்ட் சீரியல் நம்பர் எல்லாமே தெளிவா காட்டும். இப்போ கீழே வந்துட்டு ஆக்ஷன்ல இருக்கிற வியூ டீடைல்ஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினதும் உங்க ஐடியின் முழு டீடைல்ஸ் மறுபடியும் ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் கீழே பாட்டம் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுங்க. அங்கதான் எலெக்ஷன் ஒபிஷியல்ஸ் டீடைல்ஸ்னு ஒரு செக்ஷன் வரும். அதுல 3 அதிகாரிகளின் தகவல் இருக்கும். முதல்ல டிஇஓ பெயர் மட்டுமே இருக்கும், சில சமயங்கள்ல நம்பர் இருக்காது. 2வது இஆர்ஓ, இவரோட பெயரும் கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். மற்றும் கிட்டத்தட்ட கீழே 3வது இடத்துல உங்க பிஎல்ஓ, அவரோட பெயரும் போன் நம்பரும் இருக்கும். உங்க வோட்டர் ஐடி லிஸ்டுக்கு பொறுப்பு யாருன்னு அந்த பிஎல்ஓவின் பெயரும் நம்பரும் இங்க கிடைக்கும். அந்த கொடுக்கப்பட்டுள்ள பிஎல்ஓ நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. அவரை உங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம், என்யூமரேஷன் ஃபார்ம் வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட கேட்டு தெளிவா எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதையும் அவர்களுக்கே சப்மிட் பண்ணிடுங்க. அவர் போன் எடுக்கலனா பரவாயில்ல, அங்க இருக்கும் இஆர்ஓ நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் சொல்லலாம். இப்படி நீங்க வீட்லயே இருக்கிற இடத்துல இருந்து மொபைல்ல ஒரு நிமிஷத்துல உங்க பிஎல்ஓவின் நம்பரை எடுத்து அவர்களிடம் தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு இந்த வீடியோல கொடுத்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நம்புறேன். ஆனா வீடியோ முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டினார் எல்லாரிடமும் ஷேர் பண்ணுங்க. பிஎல்ஓ நம்பர் எப்படி சேர்க்கிறது தெரியாதவர்களுக்கும் தகவல் போகட்டும். அவர்களும் நேரத்துக்கு பிஎல்ஓவை அழைச்சு ஃபார்ம் வாங்கிக்கட்டும். சரி, இன்றைக்கு இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் ஒரு புதிய அப்டேட், புதிய தகவல், புதிய எனர்ஜியுடன் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.